மாதம் முழுவதுமே ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் அதாவது ராசியில் உச்சகுரு வலிமையாக இருப்பது, இரண்டாம் அதிபதி தனாதிபதியான சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் ராசியிலையும் மாதத்தின் பிற்பகுதியில் அவருடைய சொந்த வீட்டிலையுமே இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் அப்படியே விலகிவிட்ட மாதமாக பலன்கள் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ப கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதத்திற்கு குறைவுகள் வரக்கூடிய அளவிற்கு இங்கே ராசி சுபத்துவமாக இருப்பதால் பெரிய சுகக்கேடுகள் எதுவுமே கண்டிப்பாக வராது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன பலன் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வர இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி அமைய போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பலன்களை சொல்றதுக்காக நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்திருக்காங்க. ஐயாவை சந்திச்சு என்னென்ன பலாபலன்கள் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசி நேர்களுக்கு வர இருக்கின்ற ஆகஸ்ட் மந்த் எப்படி அமைய போகுது, அந்த மாதம் முழுவதும் என்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஐயா சொல்ல போறாங்க, வாங்க பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகிறது. ஐயா ஜூலை மாதமே அப்படிலாம் ஒன்றும் கை கொடுக்கல, ஜூன் மாதமும் அப்படித்தான், நான் ஏன் பிறந்தேன்னே தெரியல, பிறந்ததுலேருந்தே ஒரே கஷ்டம்தான், இப்படி நிறைய பேர் உண்மையிலே புலம்புவீங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அவரவர்களுக்கென்று அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது தாங்க உண்மை. அதுக்காக பெரிய கோடீஸ்வரர்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள போய் நேரில் போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை. அதாவது பிரச்சனை என்பது பலவித வடிவங்களில் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு நேரங்களில் இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நான் ஒவ்வொரு மாதமுமே ஒரு விளக்கத்தை கொடுப்பேன். அதாவது இந்த மாத பலன்கள் வருட பலன்கள் எப்படி அது சொல்லப்படுகிறது என்றால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு சனி ராகு கேது இவைகளுடைய இயக்கத்தை வைத்து அவைகள் எந்த இடத்தில் இருக்கின்றன, எந்த வீட்டிற்கு, ஒரு கடக வீட்டிற்கு மிதுன வீட்டிற்கு எத்தனையாவது வீட்டில் இருக்கின்றன என்பதை வைத்து அந்த வருடாந்திர பலன்கள் தீர்மானிக்கப்படுவதைப் போல மாத கிரகம் ரொம்ப முக்கியமானவர், நம்ம தலைவர் கேப்டன் சூரியன் தான். அவருக்கடுத்து 45 நாட்கள் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய செவ்வாயவும், அதற்கு பிறகு 20 அல்லது 25 நாட்கள் மட்டும் ஒரே வீட்டில் ஒரே இடத்தில் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் வச்சு தாங்க இந்த மாதாந்திர பலன்களை சொல்கிறோம். உண்மையிலே இந்த மாதாந்திர பலன்கள் என்பது இந்த 4 கிரக அமைப்புகளை வச்சு, இன்னொருத்தர் இருக்கிறாரு 2 நாளைக்கு ஒரு டக்குன்னு மாறுவார், அவர் தான் நம்ம ராசி பலனுடைய காரணகர்த்தா, ராசி பலனுடைய நாயகர் சந்திரன். அவரை வச்சு நம்ம டெய்லி ராசி பலன்களை கணிக்கிறோம். ஆக இந்த மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய இந்த 4 கிரகங்கள் எத்தகைய நிலைமையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கின்றதை வச்சு தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இன்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனாலும் மனசாட்சிப்படி ஒரு உண்மையை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி யுனிக்கு தனித்துவம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி இந்த விரல் ரேகை ஒருவருக்கு இருப்பதைப் போல இன்னொருவருக்கு இருக்காதோ, அதே மாதிரியாக ஒருவருடைய ஜாதகத்தை போல இன்னொருவருக்கு இருக்காது என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலான அறிவியல் ரீதியிலான எங்களுடைய ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லப்படக்கூடிய ஒன்று. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு போய் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. உங்களுக்கு 6-8 தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கா, 6-8னா நாங்கள் சாதகமற்ற தசாபுக்திகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சாதகமற்ற கெடுதலை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் மன கஷ்டத்தை அளிக்கக்கூடிய, பொருளாதார பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் அங்கே இதில் பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கும் பொழுது கோச்சாரம் கொஞ்சம் கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரம் கை கொடுக்குதுன்னா கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் கிரக பலன்கள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய அளவிலேயே கண்டிப்பாக இருக்கும். தசாபுக்திகளும் கெட்டு கோச்சார அமைப்பிலையும் எல்லா கிரகங்களும் பலவீனமாகி இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் தாங்க முடியாத தலை பிச்சுக்கிற ஒரு தன்மையை அடைகிறார். ஆக என்ன இருந்தாலும் முதன்மையாக உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் உங்களை ஆளுமை செய்கின்றன என்பதுதான் உண்மை.
இந்த ஆளுமை செய்யக்கூடிய இந்த தசாபுக்தி அடுக்குகள் கொஞ்சம் கடினமாக கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும் பொழுது கோச்சார ரீதியிலான ஒரு இடத்துல உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. 3, 6, 11ஆம் இடங்களில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது தசாபுக்தி அடுக்குகள் கடுமையான பலன்களை தருவதாக இருந்தாலும் கூட கோச்சார ரீதியாக கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற மாதிரி, ஒரு தண்ணிக்குள்ளே முங்கி போகிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, தலையை தூக்கி கொஞ்சம் மூச்சு விடுவான் இல்லையா, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இப்பொழுது ஏதாவது மாறுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதியே சுக்கிரன் மாறிடுறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சின்னு வச்சுக்கலாமா? அதுவும் உண்மைதான். குரு பயிற்சின்னு சொல்கிற மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை, சுக்கிர பயிற்சி மாதத்துக்கு ஒரு தடவை. சுக்கிர பயிற்சி என்கின்ற சொல்லப்படக்கூடிய சுக்கிர மாட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுகிறார். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நிலையாக ஒரு வீட்டில் இருக்க 2 வீடுகளுக்கு புதன் மாறுகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு புதன் மாற்றம் இருக்கும். 15ஆம் தேதி போல் எப்போவுமே அது தமிழ் மாத பிறப்பு 1ஆம் தேதியாக இருக்கும். தமிழ் மாதத்தின் முதல் நாள் சூரியன் எப்போவுமே ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிக்கிட்டு வருவார். ஆக நிலையாக வருடாந்திர கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே இடத்தில் இருக்க, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை, செவ்வாய் 2ஆம் தேதி மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, மிதுன நாயகனான புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் அதற்கு பிறகு ஒரு 2 வாரங்கள் கழித்தும் அதனை அடுத்த வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மாதத்தின் முதல் பகுதியும் பிற்பகுதியும் கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு தாங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத கணிக்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே நேரத்தில் சகோதரர்களால் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் இருக்கும். மாதம் முழுவதுமே ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் அதாவது ராசியில் உச்சகுரு வலிமையாக இருப்பது, 2ஆம் அதிபதி தனாதிபதியான சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் ராசியிலையும் மாதத்தின் பிற்பகுதியில் அவருடைய சொந்த வீட்டிலையுமே இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அது என்ன அர்த்தம்? காசு பணம் நல்லா வருங்க. சூரியன் இன்றைக்கு பெரிய அளவில் சுபத்துவமாக இருக்கிறனால அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற, ஏற்கனவே 1/2 மார்க்கில் போயிடுச்சு, 1/4 மார்க்கில் போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்ட்டு கொஞ்சம் புலம்பி கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வருடமே அரசு வேலை கிடைப்பதற்கான ஆயத்தங்கள், ஆரம்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். தைரியமாக வரப்போகிற பரீட்சை எழுதுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். 2ஆம் இடத்துல சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு வருகிறார். பண வரவுகள் கண்டிப்பாக வரும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய வியாபாரம் ஆரம்பிக்கலாம், புதுசாக கிளை ஆரம்பிக்கலாம், பிரான்ச் ஆரம்பிக்கலாம், டீலர்ஷிப் எடுக்கலாம். வேலை போயிடுச்சுங்க, தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், தைரியமாக செய்யலாம். கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் அப்படியே விலகிவிட்ட மாதமாக இந்த மாதம் இருக்கும். -1 தான். அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ அண்ணனுக்கோ கூட பிறந்த சகோதர பிறப்புக்கு ஏதாவது ஒன்று செலவு செய்வீங்க. ஆனால் சந்தோஷமாக தான் செலவீங்க. கையில் காசு இருக்கும். கையில் காசு இருக்கும்போது அக்கா கேட்குது கொடுக்க வேண்டியது தானே. தங்கச்சி கேட்குறா, சரி பாவம் பாப்பா கேட்குறா, என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியாக சந்தோஷமாக இரத்த உறவுகள் என்று சொல்லப்படக்கூடிய கூட பிறந்தவர்களால் ஏதாவது ஒரு சுப செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த பலன்கள் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ப கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வரும். 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். இப்போவே பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, ரிஷிகேஷ் போகலாமா, இங்கே போகலாமா. வேங்கடவனுடைய மலைகுனிய நின்ற பெருமான், உலகளந்த பெருமான் வேங்கடவனுடைய திருப்பாதங்களை ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துடலாமான்ற மாதிரியாக வயதானவர்கள் 50-60 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே புனிதமான ஒரு தரிசனம், ஒரு யாத்திரை போன்ற அமைப்புகளில் பெரிய ஆசைகள் கண்டிப்பாக வருங்க. அதை ஏற்பாடு பண்ணக்கூடிய அமைப்புகளில் இளைஞர்கள் கரெக்டாக இருப்பீங்க. மாதத்தின் கடைசி நாட்கள் இது போகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் இப்போது நீச்சமாகிறார். லாபாதிபதி 3ஆம் இடத்துல மாதம் முழுவதும் நீச்சத்தில் இருக்கிறார். அவர் 4ஆம் அதிபதியாகவும் இருந்து அதுக்கு 12ஆம் வீட்டில் நீச்சனாகிறதுனால சுக செலவுகள் கொஞ்சம், பெரியவர்களுக்கு ஏதாவது இந்த ஆரோக்கிய குறைவுகள் கொஞ்சம், அதன் மூலமாக கொஞ்சம் செலவுகள் வரும். ஒரு சின்ன செலவுகள் டக்குன்னு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, போய் ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரியாக பெருசாலாம் ஒன்றும் வராது, பயந்துட வேண்டாம். ஆரோக்கிய குறைவுகள் வரக்கூடிய அளவிற்கு இங்கே ராசி சுபத்துவமாக இருப்பதால் பெரிய சுகக்கேடுகள் எதுவுமே கண்டிப்பாக வராது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய, நல்லவைகள் அதிகமாக நடக்கக்கூடிய இனிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராசி நேயருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் இல்லையா? மற்ற ராசி நேயர்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கலாம் அவரோட அப்பாயின்மெண்ட். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.